இன்னைக்கு நமக்கு இதுவரைக்கும் உடற்பயிற்சியை சொல்லி கொடுத்த உஷா மேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரேஷன், அதாவது தண்ணீர் குடிக்கிறதோட முக்கியத்துவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் வந்து நம்ம தண்ணீர் குடிக்கணும்? நீரின்றி அமையாது உலகு, அதே மாதிரி நீரின்றி அமையாது உடம்பு. நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணியை விட ரொம்ப முக்கியமானது, உணவை விட ரொம்ப முக்கியமானது தண்ணி தான். நம்ம சாப்பிடாம கூட இருந்துடலாம். ஆனா தண்ணி குடிக்காம நம்மளால இருக்கவே முடியாது. உணவும் தண்ணீரும் தான் உடலோட அடிப்படை தேவை. மனித உடலோட காம்போசிஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70% தண்ணி தான் இருக்கு. குழந்தையா இருக்கும்போது அது 90% வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அப்படின்னா அது தண்ணி தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல எங்கெல்லாம் தண்ணி இருக்கு? ஒண்ணு, செல்களுக்கு உள்ள தண்ணி இருக்கு. செல்களுக்கு வெளியே, அதாவது 2 செல்லுகளுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பேஸ்ல தண்ணி இருக்கு. பிளட்ல இருக்கு. தசை நார்கள்ல வந்து அதிகமா தண்ணிய பார்க்கலாம். அது தவிர டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறதால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பால ஆற்றலை அதிகப்படுத்த முடியும். நம்ம பாடியோட டெம்பரேச்சர், ஃப்ளூயிட் பேலன்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமா வேணும். தண்ணீர் குடிக்கிறப்ப நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். சாப்பிட்ட உணவெல்லாம் ஜீரணம் ஆகணும், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போகணும் அப்படின்னா அதுக்கு போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். உடல்ல இருந்து கழிவுகளை எஃபெக்டிவா வெளியில கொண்டு வர்றது, அதே மாதிரி கட்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். நமக்கு தேவையான அளவை விட குறைவா தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயில இருந்து துர்நாற்றம், அதாவது பேட் ஸ்மெல் வரும். உடல் சோர்வாகும். அசதியா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். உடல் எடையில 5% நீர் சத்து குறைஞ்சதுன்னா கூட நம்மளோட வேலை செய்யற திறன் வந்து பாத்தீங்கன்னா 30% குறைஞ்சு போகும். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகணும்னா போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனை வரும். சருமம் முதல் தசைகள் வரை எல்லாம் தண்ணியை நம்பித்தான் இருக்கு. தண்ணிய குறைவா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சருமத்துல சுருக்கங்கள் வரும். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கலைன்னா அது உடல் நலத்துக்கு மட்டுமில்ல, மனநலத்துக்கும் அது பாதிப்பு தான். போதுமான அளவு தண்ணி குடிக்கலைன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குழப்பமான மனநிலையை நமக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறத ஒரு பழக்கமாக்கிக்கங்க. இப்ப அளவுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துற சில அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து யூரினோட நிறத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இளமஞ்சள் நிறத்துல இருந்தது அப்படின்னா அது நார்மல். அடர் மஞ்சள் நிறத்துல இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப குறைவா தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தண்ணீரோட நிறத்துல இருந்துச்சுன்னா நீங்க தேவைக்கும் அதிகமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடிக்கடி யூரின் போகணும்னு தோணுச்சுன்னா நாம நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 ல இருந்து 10 முறை அப்படிங்கிறது நார்மல். 10 முறைக்கு மேல யூரின் போகுது அப்படின்னா தேவைக்கு அதிகமா தண்ணி குடிக்கிறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி யூரின் போகும். அவசரமா போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள்ல வரலாம். இதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உடல்ல வந்து தண்ணீர் அதிகமாகவோ அல்லது குறைவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோலைட் சமநிலை ஏற்படலாம். அது தலைவலி, குமட்டல், சோர்வு, இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான தண்ணீர் குடிச்சா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்கிறது ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். நம்ம அளவுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்கும் போது அது உடல்ல இருக்கக்கூடிய சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் நீர்த்து போக செஞ்சிரும். பலவீனமான இருதயம், பலவீனமான சிறுநீரகம் உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக தண்ணீர் குடிக்கிறது மேலும் சிக்கலைத்தான் உண்டாக்கும். அதனால நம்மளுடைய தேவையை அறிஞ்சு தண்ணீர் குடிக்கிறது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கவனம் கொடுங்க. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
தண்ணீரை வந்து இப்படி கணக்கு போட்டு அளந்து அளந்து குடிக்க வேண்டியதில்லை. இது வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி, இருக்கிற இடம், கிளைமேட் கண்டிஷன், ஏசியில வேலை பார்க்குறாங்களா, இல்ல வந்து சன்லைட்ல வேலை செய்றாங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் அது வந்து தேவை வந்து இருக்கு. இது ஒரு ஒரு நபருக்கும் தண்ணீரோட தேவை வந்து கூடவோ, குறைவோ வந்து இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா, நம்ம வந்து எப்ப தண்ணி குடிக்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறத நாம தீர்மானிக்கிறது இல்ல. நமக்கு வரக்கூடிய தாகம் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றோம். தாகம் எடுக்கும்போது நாம தண்ணீரை புறக்கணிச்சோம் அப்படின்னா, தாகம் நம்மள புறக்கணிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகம் எடுக்கும்போது தண்ணீர் தேவையான அளவுக்கு குடிக்கலைன்னா, தாகம் நம்மள புறக்கணிக்கும். அதாவது நமக்கு தாகம் எடுக்கிற அந்த உணர்வே இல்லாம போயிடும். இந்த மாரி பேஷண்ட்ட நம்ம பார்த்துருக்குறோம். அதனால ரொம்ப கவனம் வேணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா கூட, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடிக்க நம்ம மறந்து போயிடுறோம். அதனால ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஒரு கால்குலேஷன் சொல்றோம். ஒரு 20 கிலோ எடையில் உள்ள ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஒரு 40 கிலோவா இருந்தா 2 லிட்டரு, 50 கிலோனா 2 1/2 லிட்டரு, 60 கிலோனா 3 லிட்டரு. இது மாரி தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கணும். இது வந்து வின்டர்ல வந்து குறைவா குடிக்கிற மாரி இருக்கும். இத விட சம்மர்ல வந்து இத விட கொஞ்சம் கூடுதலாவும் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 60 கிலோ இருக்கிற ஒரு நபரா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது எப்படின்னா, 3 1 லிட்டர் பாட்டில்ல வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறது. இத ஒரு நாளைக்கு முழுசா அத குடிச்சிட்டோமா அப்படிங்கிறத நம்மளே நம்ம செக் பண்ணிக்கிறது. இல்லாட்டி 1 லிட்டர் பாட்டில்ல குடிச்சு ஒரு தடவ ஃபில் பண்ணோம், குடிச்சோமா, அடுத்த ஒரு பாட்டிலுக்கு ஃபில் பண்ணி குடிக்கிறோம். அடுத்த ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி இது மாரி நம்ம வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். இது இன்னொருத்தர் வந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டீங்களா? குடிக்கலையா? எவ்வளோ குடிச்சீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறது சரியா இருக்காது. தண்ணீய வந்து ரொம்ப வேகமா குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடனே அப்சார்வ் ஆகி சிறுநீரகத்துக்கு வந்துரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா குடிக்கணும். உமிழ்நீரோட கலந்து தண்ணீர் உள்ள போகணும் அப்படின்னு பார்த்துக்கங்க. அது மாரி குடிக்கணும். அப்புறம் "இடையில் குடியாதே, கடையில் மறவாதே" அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது அந்த காலத்துல சொன்ன ஒரு செய்தி. சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க வேண்டாம். அதான் "இடையில் குடியாதே" அப்படின்னு. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணீர் குடிச்சிட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். இப்ப தண்ணீர் குடிக்கும்போது சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காரமா இருக்கு அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப காரமா இருந்தா நான் தண்ணி குடிக்கக் கூடாதா? அப்படின்னு கேட்டா, காரத்த குறைச்சுக்கணும், சமையல்ல குறைச்சுக்கணுமே தவிர, காரத்த போட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு இருக்கக் கூடாது. இப்ப சாப்பிடும்போது விக்கல் வருது. அப்ப நான் தண்ணி குடிக்காம எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா, ஏன் விக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுல உங்களோட கவனம் இல்லாததுனால தான் விக்கல் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுல கவனம் வச்சு சாப்பிடுங்க. வந்து விக்கல்லாம் வராது. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணீர் குடிக்கணுங்கிறதையும் நம்ம மறந்துறக்கூடாது. அதே மாரி சாப்பிடும்போது தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா, கேஸ்ட்ரிக் என்சைம் வந்து டைல்யூட் ஆயிடும். பசிய பொறுத்து தான் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து சுரக்கும். அதனால வந்து தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா, அது வந்து நல்லதில்ல. அந்த மாரி டயத்துல. அ குளிச்சு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்றோம். அடுத்து வந்து குளிக்காம வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப காலையில வந்து ஒரு 10 மணி வரைக்குமே ஏதோ ஒரு வேலையில இன்வால்வ் ஆயிட்டோம். இது என்ன அக்கேஷனலா நடக்கிறது தான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டோனே குளிக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 2 1/2 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டோனே குளிச்சா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா, செரிமானத்துக்கான வேலைய செய்யாது. பாடியோட டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ற வேலைய தான் செய்யும். அதுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இது. இந்த விஷயத்த நம்ம முழுமையா புரிஞ்சுகிட்டு, விருப்பத்தோட ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும். கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அத நீக்கினா தான் நமக்கு ஆரோக்கியம். ஹெல்த்தி கட் தான் ஹெல்த்தி பாடி. அதுக்கு நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறத ஒரு பழக்கமாக்கிக்கணும். ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க்ஸ் டூ H2C.